பள்ளி பருவம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் புத்தகங்கள், வீட்டுப்பாடம், தேர்வு இவற்றையெல்லாம் மீறி பலவற்றை நாம் கற்கும் காலம். அதுவரையில் பெற்றோர்களின் அரவணைப்பில் இருந்துவிட்டு முதல் முறையாக கூட்டை விட்டு தனியே வெளியே பறந்து செல்லும் குருவி குஞ்சு போல நாம் தன்னந்தனியாக வீட்டை விட்டு வெளியே வரும் காலம். குறுகுறுப்போடும் வியப்போடும் இந்த உலகத்தை நம் கண்கள் விரிய ஆச்சரியத்தோடு பார்க்கும் காலம் அது. சின்ன பையனாக இருக்கும்போது நான் எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்தில் சென்ட் ஆந்தனிஸ் பாய்ஸ் ஸ்கூலில் போட்டார். இந்த கிறிஸ்டின் ஸ்கூல் தான், கிறிஸ்டின் பிரதர் ஸ்கூல். அதுலேருந்து சென்ட் ஜோசப்ஸ் போயிருந்தேன். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நடந்து வருவோம். எப்படி வருவோன்னா லவ் பாஸாக இருக்குல்ல அந்த ஏரியாவில் தான் வருவோம். எங்களுக்கு இந்த ஷென்டன் வீ ரூட்டே தெரியாது. ஒரு தடவை ஒரு கூட்டாளி சொன்னார், ஏன்டா அப்படி சுற்றி வரீங்க, ஷென்டன் வீன்னு ஒரு இடம் இருக்குடா, இது வழியாக நடந்தால் இன்னும் ஈஸியாக வந்துடலாம். அதுதான் முதல் ஷென்டன் வீ நடந்து வரும். கட்டடமே கிடையாது அப்போலாம். ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணிக்கணும். ஆனால் அப்போ அந்த காலத்தில் டோபின்னு இருந்தாங்க ஒன்று. ஸோ டோபி வாரத்தில் உதவும் இந்த துணி என்ன எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பாக்கி வேலைங்கள்லாம் நான் பார்த்தேன். ஒரு பட்டன் தைக்கணுன்னா நாங்கள் சொந்தமாக தைக்க கற்றுக்கிட்டோம். நாங்கள் படித்தது பெக்ஸியா பிரைமரி ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே போனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அங்கே ஒண்டி நின்று கீழே பார்க்க ரொம்ப ஒரே ஆழமான குழியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் பிளாஸா கட்டிக்கிட்டு இருந்த பொழுது இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தம்பியை கூப்பிட்டு போ, அந்த பக்கம் ஒண்டி நிப்பாட்டக்கூடாது, நின்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நின்று 2 பேரும் எட்டி பார்ப்போம். எட்டி அது எவ்வளோ தூரத்துக்கு குழியாக இருக்குது. அங்கே எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிளாஸா பைலிங் அடிச்சுன்னு ஒருத்தர் விழுந்து இறந்துட்டார். அதனால் அந்த கதை ரொம்ப இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த பக்கம் நிப்பாட்டக்கூடாதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செக் 1 to செக் 4 நான் கனங் சிங்கில் படித்தேன். அப்புறம் ப்ரீயூ தான் பாட்லி செகண்டரி ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகிறோமா, வந்த பிறக்கே சாப்பிட்ட பிறகு உடனே பள்ளிவாசலுக்கு போயிடுவோம். பள்ளிவாசலில் தான் அந்த பாதி நாள் மொழி. பள்ளிவாசலில் இமாமோட சேர்ந்து ஓதுறது போகிறது சொல்லி கொடுக்குறது. During my primary school, I hated music. I thought it was a bunch of noisy, rubbish thing to do. Why you were banging the stuff and playing the stuff? But around primary 4, primary 5, I heard Stylistics. I can't give you anything but my love. And that song turned me around. I don't know why, what it was. I remember going through something, or that song ministered to me in a sense. And then suddenly I was like, yeah, I like music. I think I'm into it now. அந்த காலம் ஒரு கனவு போல உள்ள காலம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் படிங்க, அவ்வளோதான். எல்லாம் நல்லா படித்தோம். அவங்களும் நல்லா ஊக்கம் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. கையில் ஒரு பந்து கிடைத்துவிட்டால் போதும், இந்த சிறுவர்களுக்கு அன்றைய பொழுது வண்ணமயமாகிவிடும். இவர்களுக்கு ஒரு திடல் போதும், ஒரு சுவர் போதும். தங்களது சந்தோஷத்தை உற்பத்தி செய்து கொள்ள இவர்களுக்கு தெரியும். அதுவும் கூடி விளையாட நண்பர்கள் கூட்டம் இருந்தால் அன்றைய நாள் திருவிழாதான். சனிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் பாடாங்க தான் எங்கள் ஹோம் கிரவுண்ட். அதுதான் எங்களுடைய ஃபுட்பால் ஹோம் கிரவுண்ட். நைனா முகமதுடைய முதலாளியுடைய மகன் ஆடம், அவருடைய தம்பி சாகுல், அப்புறம் மற்றபடி அந்த சோலியா ஸ்ட்ரீட்டில் உள்ள தொழில் பண்ணுறவங்களுடைய பிள்ளைங்கள். ஸோ நாங்கள் எல்லாருமே பாடங்களை போய் பந்து விளையாடும்போது இந்த சீனியர்ஸ்லாம் அவங்களுக்கு தனியாக விளையாடுவாங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜூனியர்ஸ்லாம் ஒன்றா விளையாடுவோம். ஸோ அதனால் ஒரு ஒற்றுமை, ஒரு தற்காப்பு, எங்களை யாரும் அடிக்காமல் பார்த்துக்குறாங்க. சரியான பாதுகாப்பு, வளர்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்தர் வீடுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. பத்தர் அவங்க வீட்டில் ஃபுட்பால் பிளேயர் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஜேவியர்னு ஒருத்தர் இருந்தார், கேப்ரியல், இக்னேஷியஸ், ராயப்பன், இமானுவல் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பியே ஒரு 5 பேர் இருந்தாங்க. அப்புறம் எதிர்த்தாப்பில் 37 மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் நிறையா ஃபுட்பாலர் இருந்தாங்க. விஜயன் இருந்தார், காளீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு டீமே நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். I couldn't go to the park and play because my job was to stay there near the bank, so even like when I went for lunch, I couldn't sit down and eat there. I had to quickly buy, come back again, because I was the only one there with the keys. But imagine I am on the road now facing the bank, and the bank has this nice big plain marble wall, and I will use the ball to hit against the wall, back and forth, hit the wall, come back to the street, hit the wall, come back to the street, and this is nice marble wall. பயன்பாடு மாறியிருந்தாலும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை இன்னும் ஞாபகப்படுத்தும் கட்டிடங்கள் சிங்கையில் இருக்கவே செய்கின்றன. அதில் ஒன்றுதான் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். இன்று அது ஃபுல்லட்டன் ஹோட்டல். அது எவ்வளோ ஒரு முக்கியமான இடம்னா,
இங்கிருந்து ஊருக்கு தகவல் அனுப்புகிறவங்க தந்திங்கிற ஒரு மூலியமாக தான் அவங்க தொடர்பு கொள்வாங்க. முக்கியமான விஷயங்கள் அல்ஃபபெட் பை அல்ஃபபெட் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் கட்டணம். டவுனாக இருந்தால் இப்போ உடனே ஒரு 8 மணி நேரத்தில் கிடச்சிருமா. ஒரு கிராமமோ ஒரு தூரத்தில் இருக்கிற கிராமமாக இருந்தால் அது 2 நாள் கூட ஆகும்னு சொல்லுவாங்க. ஓசிபிசி தான் வந்து 1980களில் எங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேயே உண்டான முதல் கட்டணம். அந்த ஓசிபிசி வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன கோபி கடை இருக்கும், பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட், அதுக்கு பக்கத்தில் என்னென்னா முதல்ல ஆமை, இகுவானா எல்லாம் வெட்டுவாங்க. அந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸுங்கிற அதை பூரா வெட்டி ஒரே ரத்தமாக இருக்கும். அந்த இடம் ரத்தமும் சதையுமாக கிடக்கும். நான் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டர் ஹோஸ் எடுத்து அந்த ஒரு முதல்ல வாய்க்குள்ளார விட்டு, அந்த செத்த முதல்ல தான் வாய்க்குள்ளார விட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுப்பாங்க. அப்படி இருந்த இடம், அந்த இடம் தான் வந்து ஓசிபிசி ஆச்சு. அந்த ஆண்டர்சன் பிரிட்ஜை தாண்டி தான் எம்ப்ரஸ் பிளேஸ். அங்கே தான் நம்மளோட பழைய இமிக்ரேஷன் பில்டிங் இருந்துச்சு. அப்போ உள்ள இமிக்ரேஷன் பில்டிங்கெல்லாம் வந்து சீலிங் அவ்வளோ தூரத்துக்கு மேலே இருக்கும். மேலே ஒரே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் அந்த பாஸ்போர்ட்டு, ஐசி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ராபின்சன்ஸ் அன்று அது ஒரு நவீன பேரங்காடி. ஆங்கிலேயர்களும் செல்வந்தர்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பல்பொருள் அங்காடியாக இருந்தது ராபின்சன்ஸ். அன்று அது எந்த விசேஷமாக இருந்தாலும் அதற்கு உகந்தாற் போல ஒரு பரிசை அங்கே வாங்கிவிடலாம். அதுவும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல பொருட்கள். அந்த வட்டாரத்து மக்களுக்கு ராபின்சன்ஸ் அங்கு இருந்ததே ஒரு பெரிய கௌரவம்தான். During Christmas time, my brothers and I used to go to Robinsons. They have sale, and all the Europeans and expatriates' wife will be there. And we always look on the floor because sometimes they drop money on the floor. And we will pick up the money. Yes, you know, you can gather quite a lot of money. ராபின்சன்ஸில் கிறிஸ்மஸ் டயத்தில் இந்த ஸ்னோ மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி, அந்த மான்லாம் இருக்கும், மான் ஒரு கேரியேஜ்லாம் இருக்கும், மான்லாம் வச்சு ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த டிஸ்பிளே ட்ரெயின் அப்படி உள்ளார ஓடும், அப்படியே ஒரு கிராமம் மாதிரி. இப்போ அந்த ட்ரெயின் என்னாச்சுன்னு தெரியல, ராபின்சன்ஸ் தான் விசாரிக்கணும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சாயந்தரங்களில் ஒரு 6, 7, 8 மணிக்கெலாம் வந்து ராபின்சன்ஸ் இந்த பார்க்கில் நம்ம ஆளுங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளையில் அந்த கூட்டத்தில் என்ன ஆகும்னா, நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்போம். ஒரு மனிதர், ஒரு சீன மனிதர் வந்து நடந்து போவார். அவர் பக்கத்தில் 2 காவலாளர், எங்கள் யாருனே தெரியாது, சின்ன பிள்ளைங்க தானே. எங்கள் அப்பா எந்திரிச்சு சொல்லுவார், டேய் தபேத்வான்னு சொல்லு, தபேத்வான்னு சொல்லு. நான் எந்திரிச்சு தபேத்வான் அப்படின்னு அவர் தட்டி கொடுப்பாரு. அப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தானே, அப்போ அதே ஆள் மெர்டேக்கா மெர்டேக்கா மெர்டேக்கான்னு சொன்னார். Saudara-saudara, saudari-saudari setanah air, merdeka! Lagi sekali yang bersemangat, merdeka! அப்புறம் கூட்டாளிங்க என்ன சொல்கிறது, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவர் வந்து மெர்டேக்கா மெர்டேக்கா மெர்டேக்கான்னு எங்கள் டீச்சர்கிட்டே சொன்னார். அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா லிக் வந்து அவர் 95 வந்து அவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு ராபின்சன் சுற்றுவார், வாக்கிங் போவார். பல தடவை என்னை தட்டி கொடுத்துருக்காரு. அந்த வட்டாரத்தில் 60களில் வாழ்ந்த மக்களிடம் பேச்சு கொடுத்தால் ஒரு சம்பவத்தை நிச்சயம் நினைவு கூர்வார்கள். மிடுக்கோடு நின்ற அந்த பேரங்காடியில் ஒரு நாள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. நாள் 1972 நவம்பர் 21 அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல்ஸ் தான் வந்து ராபின்சன்ஸ் தான். அதனால் நல்லா விளையாடுவோம், போய் சுற்றிக்கிட்டு இருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து நான் உள்ளார போகும்போது திடீர்னு இருட்டடிச்சிருச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. எல்லாம் கத்துறாங்க, யாருக்குமே அது நெருப்புன்னு கூட தெரியாது. பெரிய கூச்சல், கலவரம், எல்லாம் ஓடுறாங்க. அப்போ நானும் சின்ன பையன் தானே, ஒடியாந்துட்டு நான் திரும்பி கூட பார்க்கல. அந்த பயத்தில் நேரம் வீட்டுக்கு ஒடியாந்துட்டேன். வீட்டில் இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், எங்கள் வீட்டில் வந்து நல்லா தெரியும், புண்ணால் அப்படியே புகை வருது. புகை லேசாக தான் வந்துச்சு, நாங்கள் வந்து பெருசாகவும் நினச்சிக்கல. கொஞ்ச நேரத்தில் பெரும் புகை, எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப பெரிய புகையாக இருக்குது, என்னமோ ஆபத்துன்னு. அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வெப்பம் வந்து ரொம்ப கூட கூட
ஆபத்து நீங்களே வெளியாங்கட்டாங்க. நாங்கள் அப்புறம் எங்கள் சாமான்லாம் தூக்கிட்டு வெளியாகி பக்கத்தில் 49 கிட்டிங்கி 49 கிட்டிங்கி வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அது வந்து பாதிப்பாகலை. அங்கே போய் எங்கள் சாமான்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் திரும்ப. அப்புறம் போய் அந்த பக்கம் சுற்றி பார்த்தா ராபின்சன்ஸ் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரே தண்ணியாக இருக்குது. அப்படி எரிஞ்சு போன பலகை அது இதுன்னு. என்ன பெரிய துயரம்னா 12 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் வந்து இங்கே கிட்டிங்கத்தனம் சாப்பிட வருவார் மதியத்தில். அவர் லிஃப்ட் அட்டெண்டன்ட், லிஃப்ட்டுக்குள்ளார போயிருக்காரு, அந்த லிஃப்ட்டில் இறந்துட்டார். துறைமுகங்கள் அருகில் இருப்பது வர்த்தகத்துக்கு ஒரு பெரிய அனுகூலம். அப்படி ஓரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் சிப்பந்திகளும் கப்பல் பிரயாணிகளும் வந்து போகும் இடமாக மாறியது. விடுப்பு நாட்களில் கையில் பணத்தோடு கரை இறங்கிய அந்த கப்பல் ஊழியர்கள் இந்த நகரத்தில் புதிதாக கவர்ச்சியாக நல்ல விலைக்கு என்ன கிடைக்கும் என்று சாரி சாரியாக வலம் வந்த ஒரு சந்துதான் சேஞ்ச் ஆலி. சேஞ்ச் ஆலி வந்து கொசன்னு கடைகள், ரொம்ப கடைகள் இருக்கும், சின்ன சின்ன கடையாக இருக்கும். அது மேலே வந்து என்னென்னா வந்து டெய்லர் ஷாப் நிறையா இருக்கும். அவங்க வந்து அந்த 24 hour டெய்லர்னு சொல்லிட்டு வர்ற டூரிஸ்ட்கெலாம் வந்து 24 மணி நேரத்தில் வந்து சூட் தைச்சி கொடுப்பாங்க. அதனால் வந்து அங்கேயும் ஜாலியாக இருக்கும். அப்படியே சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ கடை இருக்கும். கப்பல்லேருந்து வர்றவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறாங்களோ அந்த மாதிரி பொருட்கள் அங்கே அதிகபட்சமாக கிடக்கும். வெளியூர் கப்பல்கள் வந்து என்கரேஜ்னு ஒரு இடம் இருக்கும் கடலில். அந்த என்கரேஜ்லேருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு படகுல வருவாங்க. சின்ன படகுல வந்து கிளிஃப் பியரில் தான் இறங்குவாங்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி ஷாப்பிங்க்கு சிங்கப்பூருக்கு வருவாங்க. The Russian, what I know, when they come to Change Alley, they will walk from Tanjung Pagar all the way, and they go to High Street. There's all Russian shop. அந்த இடத்துல வந்து ரஷ்யன் வாட்சஸ்க்கு ரொம்ப பேர் போன இடம். ரூபல்ஸ்னு நிறைய பேர் வாங்குவாங்க. காப்பேட்ஸ் விற்பாங்க, டேபிள் கிளாத் விற்பாங்க. They bring some caviar, some salmon fish. Depend what ship they're coming with, you see. ஒரு பசாமாலாம் இருக்குல்ல, அந்த பசாமாலா மாதிரி தினம் இருக்கும். நம்மவர்கள் உணவை ரசித்து ருசித்து உண்பவர்கள். அதில் அறுசுவையும் அவர்களுக்கு வேண்டும். தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று பலரும் கலந்து வாழ்ந்த ஒரு சூழலில் உணவு கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும்? ஷென்டன்வேல ஒரு பஸ் டெப்போ இருந்தது. பகல் நேரத்தில் அது பஸ் டெப்போ, இரவு நேரத்தில் அது வந்து ஒரு ஃபுட் சென்டர். அந்த ஃபுட் சென்டருக்கு பேர் தான் சாத்தே கிளப். ரைட். மார்க்கெட் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. அது மாதிரி ஒரு வட்டாரத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. பட் எங்களுக்கு தெரிஞ்ச கடை வந்து ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு குக் யூசுப்னு பண்ணிட்டு அப்போ பிராண்டிங் அதிகமாக கிடையாது. பேர்கள் வந்து ரொம்ப முக்கியஸ்தான் கொடுக்கல. அவங்க ஒரு சின்ன கடையாக இருக்கும், ஷாப் ஹவுஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த கடை தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிராண்டிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர்கள்லாம் தெரியாது. எம்ப்ரஸ் வே முன்னால் அந்த பிரிட்ஜுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சிங்கப்பூர் கார்னர்லேயே ஒரு ரோ ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும், சாப்பாடு கடை. அந்த ரோ ஆஃப் கடையில் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பாடாக இருக்கும், ஓகே, இந்த பக்கம் வந்து சீனர்கள் சாப்பாடு இருக்கும். ஸோ நம்ம மத்தியானம் காலையிலும் அங்கே போய் தான் சாப்பிடுவோம். காலையில் வந்து அங்கே வந்து அப்போ உள்ள சாப்பாடு வந்து கஞ்சி வைப்பாங்க. பூலோர் கஞ்சி, பச்சைப்பயிறு கஞ்சி, சேமியா கஞ்சி, அந்த மாதிரி வைப்பாங்க ஒரு பவுலில். ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு நாள் பொண்ணு நின்று இருக்கும், அது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு கடைங்க இருக்கும், நம்ம ஆள் சாப்பாடு கடைங்க இருக்குது, நிறையா இருக்குது. Rice, fish, vegetables, and then you can have 2-3 type of, side dish like, rasam, muru, and all this type of thing. Only 30 cent, 50 cent maximum. பாலிய சிநேகிதர், இளம் வயதுலேருந்தே நாங்கள் நண்பர்கள், எஸ் குலாம். அவருடைய அப்பா அங்கே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த கடையில் வந்து உதவி பண்ணுறதுக்கு ஆளுங்க சொல்லி இருந்தோம் ஆர்டர் சொல்லி என்னை கூப்பிட்டு போனோம். ஒரு பஸ் டெப்போ திடீர்னு ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு ஃபுட் சென்டர். எல்லாம் புஷ் கட் தள்ளிட்டு வருவாங்க, டக்குன்னு பார்த்தா எல்லாம் ஃபுட் கட். இங்கே ஒருத்தர் மீ போடுவார், அங்கே ஒருத்தர் சாத்தே வைப்பார், சூப் வைப்பார். ஆனால் கூட்டம் ஜெகஜோதியாக வந்து சேரும் அந்த இடத்துல. அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 2-3 மணிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையை காண போக ஆரம்பிச்சிடும். புஷ்காட் எடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. யாரும் முடிச்சு புஷ்காட்டை தள்ளிட்டு கடை போயிடுவாங்க. அந்த இடம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக, எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும். பஸ் மறுபடியும் வந்துடும். ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு சில மனிதர்கள் மக்களது மனதில் என்றென்றும் நிலைத்து விடுகிறார்கள். அவர்களது திறமை, மொழியாற்றல், சமூக அக்கறை பெரும்பாலும் இதற்கு காரணம்.
அதே போல இந்த வட்டாரத்தில் வளர்ந்தவர்கள் சமூகத்தில் இன்று முக்கியமான பொறுப்பை வகிப்பவர்களாக இருக்கின்றார்கள். பிரபலம் இப்போ இருக்க பிரபலம் வந்து திரு கே சண்முகம் அவர்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் எங்களுடைய கிட்டங்கி எய்த்த வீட்டில் இருந்தார். நான் ஒரே பள்ளியில் தான் படித்தோம். நாங்கள் நியூட்டன் பாய்ஸ் ஸ்கூலில் தான் தொடக்கப்பள்ளி படித்தோம். சின்ன கற்பனா எங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரீட் குரூப்லேருந்து வந்தவர் தான். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக எங்களுக்கு பழக்கம் இல்லை, பார்த்துருக்கோம், யாருன்னு அவர் தெரியும். அது தவிர எங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி கிடையாது. அந்த இடத்துல பிரபலியமாக இருந்தவர்கள் ஒருத்தர் வந்து சமூகம் செட்டியார். அவரை வந்து அருணநெறி செல்வர் சமூகம் செட்டியார்னு சொல்லுவோம். அவர் அந்த காலத்துலேயே ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாக இருந்தார். பொது சேவைகள் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அவரை பார்க்குறதுக்கு அப்போ வருவார். தமிழ் முரசு நிறுவனர் சாரங்கபாணி அவர் வருவார். இந்திய சமூகம் என்பது மொழி வாரியாக, சமய நம்பிக்கை வாரியாக பலரை உள்ளடக்கிய ஒரு சமூகம். இங்கே ஒவ்வொரு பிரிவினருக்கும் முக்கியமான நாட்கள் என்று உண்டு, பண்டிகைகள் என்று உண்டு. அதே போல இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக கொண்டாடும் பல கொண்டாட்டங்களும் இருக்கின்றன. அன்றைய மார்க்கெட் ஸ்ட்ரீட், ஜூலியா ஸ்ட்ரீட் வட்டாரங்கள் ஒரு கலாச்சார கலவையாகவே இருந்திருக்கின்றன. மார்க்கெட் ஸ்ட்ரீட் வந்து எப்போதும் ஜெய்ஜேன்னு இருக்கும். எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் வந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம். காரணம், நாங்கள் போய் வெளியில் பார்க்காத விஷயத்தை நாங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரீட் எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரீட் வட்டாரத்தில் இந்தியர்கள் கொண்டாடும் பல பண்டிகைகள் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் ரத வலம் இன்றும் தொடர்கிறது. When they had Thaipusam, so they had the Indian parade, is it? In front of our house at night, and we look forward to them giving us the French peas or beans, you know, and then we'll rush for it and all that. அதே மாதிரி இப்போ நம்ம முஸ்லீம் பண்டிகைன்னா வந்து நோன்பு பெருநாள். அப்போ நோன்பு பெருநாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரீட் அடைச்சி சாப்பாட்டு கடைகள் இருக்கும். அந்த சமயத்தில் மட்டும்தான் இருக்கும், பாக்கி நாளில் இருக்காது. நிறையா டிஷ்ஷஸ் இப்போ நீங்கள் பார்க்கவே முடியாது. அதில் வந்து மெயினாக நோம்பு திறக்கிறதுக்கு சர்பத் ஒன்று இருக்கும். நோம்பு திறக்கிறதுக்கு வந்து சர்பத் ப்ரிப்பரேஷனே அது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா எந்த ஸ்டாலில் வந்து என்ன மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சில பேர் இந்த இமாம் பசந்தெல்லாம் போட மாட்டாங்க, சிம்பிளாக ரோஸ் சிராப்னு சொன்னாங்க. கேலாங் பஸார் நடக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய பஸார் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான். என் வீடு வந்து பள்ளிவாசலுக்கு ஒரு 30 மீட்டர் தான். அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த நேரத்துலலாம். ஒரு சகாப்தத்தின் மறைவு சத்தம் இல்லாமல் அனைவரின் சம்மதத்தோடும் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. பரம்பரையாக பார்த்து வந்த தொழில், ஒரு கூட்டமாக வாழ்ந்த இடம் இனிமேல் இருக்காது என்பது மாற்றத்தின் நீக்க முடியாத விதியாக இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்களை சம்பந்தப்பட்டவர்கள் சங்கடப்படாமல் ஏற்றுக்கொள்ள முடியுமா? In 1978, all the businesses in Malacca Street and Market Street were given notices by the government. அரசாங்கம் வந்து விரிவாக்க திட்டத்துக்காக மார்க்கெட் ஸ்ட்ரீட் அந்த வீடுகள்லாம் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னபோது ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் வாழ்ந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம். அதை விட்டு நாங்கள் வெளியாகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் என்ன, நாங்கள் வளர்ந்தது பூரா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தோம். எல்லாம் போச்சு. கடைசியில் நாங்கள் வந்து 15 கேன்டோன்மெண்ட் ரோட்டுக்கு தான் போனோம். ரொம்ப அமைதியாக கிடக்கும். அங்கே போய் இருக்கும்போதுலாம் எங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும், எப்படி வாழ்ந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்தால் பின்னால் வந்தால் ராபின்சன்ஸ் பூங்கா, முன்னால் வந்தால் ஹாங்லிங் பார்க், அங்கிட்டு வீட்டுக்கு பின்னால் அங்கிட்டு போனால் வந்து பாடான். எவ்வளோ ஆனந்தமாக விளையாண்டு எவ்வளோ ஆனந்தமாக வளர்ந்த இடம் எல்லாம் போச்சு. So it was a nice community which is finished, absolutely gone. ஒரு குருவி கூடு கலைஞ்சது மாதிரி இருந்தது. I think my Julia Street days, Market Street days have been good for me. I mean, back then I don't think it was good. I was like, oh, this is very bad, no, not enough money, blah, blah, blah. But now when I look back about it, I think because of what I went through, it keeps me humble today. இன்னைக்கு நான் மார்க்கெட் ஸ்ட்ரீட் போனால் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடப்படும். ஏன்னா வந்து இவ்வளவு தமிழர்கள் வாழ்ந்த இடம், இவ்வளவு கடைகள் இருந்த இடம், சாப்பாட்டு கடை, மருந்து கடை, மணி சேஞ்சர் கடை, ஸ்டாம்ப் கடை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கான அடையாளம் இப்போ ஒன்றுமே இல்லை. இருந்ததா சரித்திரமும் இல்லாமல் இப்போ போகுது. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. விண்ணை தொடும் நவீன அதிஉயர கட்டிடங்களின் அடித்தளங்களில் அன்றைய நாட்களின் சரித்திரச் சுவடுகள்
கண்டிப்பாய் பதிந்திருக்கின்றன. இன்றும் இந்த வட்டாரங்கள் மத்திய வர்த்தக வட்டாரங்கள்தான். அவற்றின் முந்தைய அவதாரத்தை பற்றிதான் இன்று பேசினோம். சமூக மாற்றங்கள், வாழும் சூழலின் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இவையெல்லாம் ஒரு வட்டாரத்தை எதிர்காலத்திற்கு இழுத்துச் செல்லும் அம்சங்கள். ஒரு சகாப்தம் முடிய இன்னொரு சகாப்தம் துவங்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த இடங்களில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் அற்புதமானவை, அகலாது என்றுமே ஆன்மாவில் கலந்த நாட்கள்.